வணக்கம். சுரேஷ் நாயுடு பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டேட்டில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வரப்போகுது. தமிழ்நாடு மக்கள் யாரும் வந்து கவலைப்படக்கூடாது. எந்த கட்சி ஜெயித்தாலும் சந்தோஷமும் படக்கூடாது. ஏன்னா எல்லா கட்சியும் வந்தால் ஒரே மாதிரி தான் வந்து பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க பாருங்கள், டாஸ்மாகில் வந்து இப்போ ₹5 ₹10 வாங்க போகிறாங்க. அதை வந்து நிறுத்த போகிறாங்களா? ஏதாவது கட்சி ஜெயிச்சு வந்து இல்லை, அதே போல் தான் கண்டினியூ ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் பள்ளம் மேடுமாக இருக்கும் நிறைய இடத்துல. அதை வந்து சரி பண்ண போகிறாங்களா? இல்லை, சரி பண்ண போகிறதில்ல. ஏதாவது என்னைக்குன்னா வேட்பாளர் ஏதாவது வராங்க, அப்படி முக்கியமான தலைவர்கள் யாருன்னா வராங்கன்னா அன்றைக்கி அவங்களுக்கு மேலும் குழுங்கக்கூடாது, கீழே குழுங்கக்கூடாதுன்ட்டு அன்றைக்கி பேட்ச் ஒர்க் ஏதாவது ஒன்று வந்து பண்ணுவாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் சுத்தமான பாத்ரூம்லாம் நம்மளுக்கு அமைச்சு தரப்போகிறாங்களா? இல்லை. க்ளீனாக இருக்க போதா? இல்லை. அங்கங்கே வாந்தி எடுத்த மாதிரி தான் இருக்க போகுது, இது எடுத்த மாதிரி தான் இருக்க போகுது, எல்லாமே அப்படி தான் இருக்க போகுது. அதனால் எதுக்கு நீங்கள் கவலைப்பட்டு எதுக்கு உங்கள் உடம்ப வந்து வீண் பண்ணிக்கிறீங்க? தயவுசெய்து கவலைப்படாதீங்க. அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரே கேரக்டர் தான், ஒரே இது தான். கரெக்டான நேரத்துக்கு எல்லா ஊர்களுக்கும் பஸ்ஸு வரப்போதா? இல்லை. அப்படியே தான் இருக்க போகுது. இதுபோல் நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப பயனுள்ள விஷயம் ஏதாவது அமையிற மாதிரி இருந்தால் நம்ம சந்தோஷப்படலாம். எதுவுமே பயன் இருக்க போகிறதில்ல. அப்புறம் நம்ம எதுக்கு சந்தோஷப்படணும்? எதுக்கு துக்கப்படணும்? வேஸ்ட்டுங்க. சந்தோஷம், துக்கம் எல்லாம் படுறது எல்லாமே வேஸ்ட்டு.